தலைப்பு செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம், யாழில் பல இடங்களில் அஞ்சலி. புத்த சாசன அமைச்சின் கீழ் யாழ் திருவள்ளுவர் மையம், இது திட்டமிட்ட தமிழின அழிப்பு. கஜேந்திரகுமார் எம்பி. பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கமே காரணம், சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிதி முறைகேடு, 2 நாடுகளில் மோசடி வெளிச்சம். ஹமாஸ் தளபதி கொலை, இஸ்ரேல் அறிவிப்பு. சீனாவின் பரிசு பொருட்களை குப்பையில் போட்ட ட்ரம்ப் குழுவினர். விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் உயிரிழந்த மற்றும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் உறவுகளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் 18ஆம் திகதி அனுசரிக்கப்படும் துயரமிக்க ஒரு நிகழ்வாகும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் வடக்கு கிழக்கு எங்கும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினரால் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. மானிப்பாய் பிரதேச சபையின் முன்றல், சங்கானை மற்றும் அராலி ஆகிய பகுதிகளில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது இறுதிப் போரில் யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்காக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் அவலத்தின் குறியீடான முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். அவருடன் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சுகீர்தன், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை தெரிவித்தனர். முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான உறவுகளின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவேந்தல் வாரம் முழுவதும் தமிழர் தாயக பகுதியில் பல்வேறு உணர்வுபூர்வமான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை புத்த சாசன அமைச்சின் கீழ் கொண்டு வந்தமை திட்டமிட்ட தமிழின ஒழிப்பின் ஓர் அங்கமே என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு என கலாசார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற பேரினவாதமே இந்த அமைச்சரவை முடிவுக்கு பின்னால் உள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் மத மற்றும் கலாசார அடையாளங்களை அளிப்பதில் புத்த சாசன அமைச்சே பிரதான பங்கு வகிக்கின்றது. அவ்வாறான ஒரு அமைச்சின் கீழ் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை உள்வாங்கியது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு கடந்த கால அரசுகளை விடவும் மிக மோசமான முறையில் தமிழின அழிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. தமிழ் மக்களின் தனித்துவத்தை பறைசாற்றும் கலாசார விழுமியங்களை திரிவுபடுத்தும் இந்த முயற்சியை தமிழ் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த தேர்தல் காலத்தில் 12 லட்சம் ரூபாவிற்கு விட்ஸ் ரக சிற்றுந்திகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று வாகனங்களுக்கு 50% கூடுதல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். திஸ்ஸமஹாராம பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பால் வாகன விலைகள் அதிகரிக்காது என நிதி ராஜாங்க அமைச்சர் கூறுவது வேடிக்கையானதாகும் என தெரிவித்த அவர், மக்களின் தரப்பிலிருந்து பொருளாதாரத்தை முறையாக நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த வரி முடிவின் முழு பொறுப்பையும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமும் அதன் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் இதன் காரணமாக பணவீக்கம் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை செலவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ரூபாய் மதிப்பை நிலைநிறுத்த ஏற்றுமதி வருமானம் அதிகரித்தல், சுற்றுலாத்துறை மேம்பாடு, வெளிநாட்டு பண பரிமாற்றம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் ஆகியவை அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தவறான பொருளாதார தீர்மானங்களே தற்போதைய நெருக்கடியின் காரணம் என குற்றம் சாட்டிய அவர், மக்களின் அத்தியாவசிய மானியங்களை குறைக்காமல் அவற்றை அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட பணம் செலுத்துகை மற்றும் நிறுவனத்தின் சென்னை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த நிறுவனம் நேற்று இதில் தெரிவித்துள்ளதாவது: துபாயில் அமைந்துள்ள சேவை வழங்கும் நிறுவனம் ஒன்றின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் கணக்கு 3ஆம் தரப்பு ஒன்றினால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த மோசடியான மின்னஞ்சல் செய்திகள் மூலம் வழங்கப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களின் அடிப்படையில் தமது நிறுவனம் 9,74,000 திர்ஹாம் தொகையை அந்த தவறான கணக்கிற்கு செலுத்தியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு குறித்து விளக்கம் அளித்துள்ள அந்த நிறுவனம், சென்னையில் அமைந்துள்ள தமது காரியாலயத்தில் பணிபுரிந்த நிதி பிரிவைச் சேர்ந்த இந்திய ஊழியர்கள் குழுவொன்றே இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் வணிக விலை பட்டியல்களின் கையொப்பங்கள் மற்றும் பணம் செலுத்துகை விவரங்களை போலி ஆவணங்கள் மூலம் மாற்றி அமைத்து நீண்ட காலமாக 22 மில்லியன் ரூபாய் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த 2 சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த இராணுவ தளபதியான இசுதீன் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. தகவலின்படி வெள்ளிக்கிழமை நடந்த வான்வழி தாக்குதலில் இசுதீன் அல் ஹதாவுடன் சேர்ந்து அவரது மனைவி மற்றும் 19 வயது மகளும் கொல்லப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை அன்று மத்திய காசாவில் உள்ள அல் அக்ஸா சுஹாத்தா மசூதியில் இவர்களது இறுதிச் சடங்கு மற்றும் தொழுகை நடைபெற்றதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் பணைய கைதிகள் பிடித்து செல்லப்பட்டதற்கும் பின்னால் உள்ள முக்கிய சூத்திரதாரிகளில் இவரும் ஒருவராவார். கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் ஹமாஸ் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டதை தொடர்ந்து காசாவிற்கான ஹமாஸின் இராணுவ தலைவராக இசுதீன் அல் ஹதாத் பொறுப்பேற்றார். ஹமாஸ் அமைப்பிற்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதில் இவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேலிய டாங்குகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் புகழ்பெற்ற யாசின் 105 ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு பின்னால் இருந்த முக்கிய நபர் இவராவார். இஸ்ரேல் இவரை கொல்ல எடுத்த பல முயற்சிகளில் இருந்தும் இவர் தொடர்ந்து தப்பி வந்ததால் ஹமாஸ் வட்டாரத்தில் இவர் த கோஸ்ட் என்று அழைக்கப்பட்டார். இவரை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு இஸ்ரேல் $7.5 லட்சம் வெகுமதி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே காசாவில் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய இருவேறு வான் தாக்குதல்களில் 3 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 நாள் பயணமாக சீனா சென்று அந்நாட்டு அதிபருடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசித்து சில முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது அவருடன் எலான் மாஸ்க் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் சென்றிருந்தனர். நேற்று சீன பயணத்தை முடித்துக்கொண்டு ட்ரம்ப் அமெரிக்கா புறப்பட்டார். இந்நிலையில் பீஜிங் விமான நிலையத்தில் தனது விமானத்தில் ஏறுவதற்கு முன் ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய நினைவு பரிசுகள், சிறப்பு பிரதிநிதிகளுக்கான அடையாள அட்டைகள், விழா பாஸ்கள் மற்றும் தற்காலிகமாக பயன்படுத்த வழங்கப்பட்ட மொபைல் போன்கள் என அனைத்தையும் குப்பை தொட்டியில் வீசியுள்ளனர். சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சமே இதற்கு முக்கிய காரணமாகும். சீனாவிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு பொருளும் விமானத்திற்குள் அனுமதிக்கப்படாது என்ற கடுமையான விதிமுறையும் இதற்கு காரணமாகும். சிறிய நினைவு பரிசுகள் அல்லது மின்னணு சாதனங்கள் மூலமாக கூட அமெரிக்க அதிகாரிகளின் தரவுகள் திருடப்படலாம் அல்லது அவர்கள் கண்காணிக்கப்படலாம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் கருதுகின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு பீஜிங்கில் உள்ள பிரிட்டிஷ் தூதரக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட தேயிலை பெட்டியில் உளவு பார்க்கும் கருவி கண்டறியப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1972 இலங்கையில் தமிழரசுக் கட்சி, தமிழ் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் கூடி தமிழர் கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கினர். இது பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி ஆனது. 1998 தமிழர் விடுதலை கூட்டணியின் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சரோஜினி யோகேஸ்வரன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 2007 வடகொரியாவிலிருந்து தென்கொரியா வரையிலான ரயில் சேவை 1953ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதல் தடவையாக இடம்பெற்றது.
2009 தமிழின படுகொலை நாள். வன்னி போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அரச படைகளால் படுகொலை செய்யப்பட்டனர். 4ஆம் கட்ட ஈழப்போர் முடிவுக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.